திடீர் டூர்ல இன்னைக்கு 3வது நாள் காலையிலேயே கொடைக்கானல் ரீச் ஆயிட்டு லேக்னு ஒரு இடத்துல இருந்து தான் சுத்தி பார்க்க ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்கேயே நிறைய மெமரிஸ்லாம் வேற எனக்கு இருக்கு. மறக்க முடியல. ரோட்ல போற வழி எல்லாமே ஒரே புகை மூட்டமா இருந்துச்சு. வாவ் சூப்பர், நல்லா இருக்கேன்னு நினைக்கிறதா இல்ல எதிரில வர்றது எதுவுமே தெரியாதேன்னு சேடா இருக்கிறதானே கன்ஃபியூஸ் ஆயிருச்சு. சரி ஓகே, லக் இருந்தா தப்பிச்சிடலாம்னு மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பில்லர் ராக்னு ஒரு ஏரியாக்கு போனோம். அங்க கொஞ்சம் போர் தான் அடிச்சது, ஆனா பெருசா ஒண்ணு இல்லன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பெருசா தான் அங்க ஒரு மலை இருந்துச்சு. வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு நெக்ஸ்ட் குணா கேவ் போனோம். போன வாட்டி கொடைக்கானல் வரும்போதே இதை மிஸ் பண்ணிட்டேன். சோ கண்டிப்பா இன்னைக்கு அந்த பெரிய ஓட்டையை பார்த்தே ஆகணும்னு போனேன். சரி, வந்ததுக்கு ஆதாரமா ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம்னு ஒருத்தர்ட்ட ஹெல்ப் கேட்டோம். அவரும் பொறுமையா எல்லாம் நல்லா எடுத்து கொடுத்துட்டு போறாரு. குணா கேவ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன ஒரே வருத்தம்னா என் பேரும் சுபாஷ் இல்லைன்னு தான் ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. ஏன்னா யாரை பார்த்தாலும் சுபாஷே சுபாஷேன்னு தான் கூப்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பைன் ஃபாரஸ்ட்டுக்கு போனோம். அங்க போய் 4 போட்டோ எடுத்தோம், சாக்லேட் வாங்கணும், நல்லா சாப்பிட்டோம். அப்புறம் திடீர் டூர்ல இருந்து திடீர்னு சென்னைக்கே கிளம்பிட்டோம். காலையில சென்னை ரீச் ஆயிட்டு பார்த்தா யாரோட மூஞ்சிலையும் ஒரு கலையே இல்ல. டூர் முடிஞ்ச சோகத்துல இருந்தாங்க. சரி, இனி ஒரு 60-65 வயசுல நல்லா பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இந்த விளாக்லாம் இருந்து பார்க்க வேண்டியதுதான்.